ஹாய்! பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு தேவையான பொருள் எல்லாமே ரேஷனில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா கூட்டமாக இருக்கிறப்போலாம் கண்டிப்பாக போய் என்னாலலாம் நிற்கவே முடியாது. நான் எப்போவுமே ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தான் போவேன். எப்போ கூட்டம் கம்மியாக இருக்குதோ அப்போ என்ன போடுறாங்களோ அதை மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் கோதுமைலாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாதமே ஆச்சு, இல்லை வருஷம் கூட ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் நான் போகிறப்ப எப்பவும் போல் அஸ்கா, சர்க்கரை, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான், ஆயில் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. இது மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். கோதுமை வாங்கி வருஷக்கணக்கில் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த தடவை தான் கோதுமை இருக்குது அப்படின்னாங்க. சரி அதையே போடுங்க அப்படின்ட்டு ரேஷன் அரிசி பிளாக்கிக்கு சாப்பாடு செஞ்சு போடணும். அதுக்காக ரேஷன் அரிசி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி பொங்கல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக பச்சரிசியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு இந்த தடவை. கோதுமையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு, அதுக்கப்புறம் கோதுமையை வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோதுமை காலையில் ஊற வச்சு, அது கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உளுந்து, இதெல்லாமே காலையில் ஊற வச்சு சாயங்காலம் ஆட்டி கோதுமை தோசை சுட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு காரமாக சட்னி அரைச்சா போதும். இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் இருக்கப்பெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே நான் எல்லாமே நான் ஃபுல்லாகவே எல்லாம் விட்டாச்சு. அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு.